பிரியா, என்னமாச்சு சொல்லாம கொள்ளாம இங்க வந்து நிக்கிற? கீழே வேற பாப்பா அழுதுட்டு இருக்கு. எங்க இந்த பாப்பா ஸ்கூல்ல விட்டு வந்தாலே ஒரே வாழைத்தனம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நாளைக்கு வர சாட்டர்டே சண்டே ஸ்கூல் வேற லீவு. வீட்டுல இருக்கத சாப்பிட மாட்டாளாம். இதான் வேணும் அதான் வேணும் ஒரு அடம் பண்றா. அதான் கொஞ்சம் கோவத்துல கத்திட்டேன். ஏன் என்ன சாப்பிட வேணும் கேக்குறா? பன்னீர் புலா வேணுமா? வீட்டுல பன்னீர் இல்ல, அப்ப எப்படி பண்றது? பன்னீர் தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன், செஞ்சு கொடு. நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்துருங்க. பன்னீர் புலா செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார், கிராம்பு, சோம்பு, கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்திருக்கேன். லைட்டா காய்களை வதக்கிட்டு இதோட 1/2 ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதி வந்ததும் கொஞ்சமா புதினா கொத்தமல்லியை போட்டுடலாம். இதோட 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். அரிசி சேர்த்ததும் நல்லா கலந்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கியூபா கட் பண்ண பன்னீரை லைட்டா இதுல ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். பன்னீர் விட்டதும் லைட்டா இது மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடிட்டு 2 விசில் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கான விடுகதை: சுமையும் சுமந்திருக்கும், அடியும் சுமந்திருக்கும், அது என்ன?